காய் வேணும் பிறப்பி ஊக்கி உனக்க வேணும் பாட்டு முடிஞ்சு 10 நிமிஷம் ஆச்சு, இன்னும் அடிச்சுட்டே இருக்கேன். கழுத காம்போதி சம்பளம். ஆமா, என்னுடைய ஆத்துல முத்தியங்கிற பையனை வளர்த்துட்டு இருக்கேன். கை வேலை பார்க்க. என்னால பார்க்க முடியாத கை வேலைகளை மாத்தி பாக்குறது. வீட்டுல பொம்பளையே இல்லையா? 7 பொம்பளாட்டி. யாருக்கு? எனக்கு தான். என்ன இந்த வயசு ஓட வளர்ச்சி 7 பொம்பளாட்டி. ஏய், வயசை பத்தி மட்டும் பேசக்கூடாது. என்னடா பூரா நரைச்சு சேவியாவா தொங்குது? நரைக்கத்தானே விரைக்கி. உங்களுக்கு விரைச்சாலும் நரம்புகள்லாம் புடச்சு. கரையும் பைக்ல போய் மல்லாந்தேல். அது என்ன பண்றது, கொஞ்சம் சில நேரங்கள்ல தவறுச்சுன்னா. ஆமா, கடலை புரியா இருக்கு. இப்ப அம்பிப்பைய முட்டைய அவ கூப்பிட போறேன். இந்த 7 நேரமும் ஒரு வேலையும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவளுக்கு நான் தான் வேலை பார்க்கிறேன். அவ செவனேன்னு தான் கிடப்பாங்க. சரியில்லை காட்ட 8ஆவதா இன்னொன்னு தயார் பண்ணாம நினைச்சிட்டு இருக்கேன். அம்பிப்பையில கூப்பிடவா? அடே அம்பி, தாத்தா கொஞ்சம் பொறுமை பார்த்தா ஆட்டிக்கிட்டு இருக்கேன். எதை ஆட்டுற? சாமி பட்ட ஆட்ட சொன்னாங்க, ஒரு தடவை ஆட்ட விட மாட்டேன்றீங்க. தாத்தா ஒரு தள்ளு தள்ளவா? என்ன எதையில வர போற? சாமி தள்ள சொல்றாங்க தாத்தா. எதை தள்ள சொல்றா? மாவு சொல்றாளா? ஆமா, முதல்ல ஆட்டிட்டு இருக்க முடியாது. எதை ஆட்டுன? கொட்டையவா? நான் இங்க இருக்கிறாச்சு, அங்க யாரும் கொட்டைய பிடிச்சி ஆட்டுற? மாட்டுக்கு பருத்தி கொட்டை. அப்படி நல்லா ஆட்டுறா, நல்லா ஆட்டுறா தம்பின்றாங்க. நீ வேலைக்காரன் பையன் இல்ல. பையன்டா. ஆசிரத்தோட உயிரை வாங்கி தொழில அதை செய் இதை செய் அதை பண்ணி இதை பண்ணி ஒரு மனுஷன் எத்தனை வேலைக்கு பாக்குறது? அது கிட்டவைய உங்கள்கிட்ட சொல்றது என்ன, இந்த காசி மாநகரத்திலேயே அதிகமா பணம் வச்சிருக்கேன், பெரிய செல்வத்தை எங்க தாத்தானே. அதிக பணம் வச்சு செல்வத்தை கேடு கட்ட கஞ்ச பையன், பிச்சைக்காரன் தான் 1 ரூபா கூட போட மாட்டான். இதுல இந்த மனுஷனுக்கு 2 கண்ணும் தெரிய மாட்டேங்குது, 2 காதும் சுத்தமா கேட்க மாட்டேங்குது. இதுல 1 கொண்டாட்டி 2 கொண்டாட்டியா 6 கொண்டாட்டி கட்டினான். 6 பேருக்குமே குழந்தை இல்லை. சரி, அதோட பேசாம இருக்கணும்ல. இப்ப 7வது ஒரு மாமி கொஞ்சம் வயசுக்குள்ள குமரி கட்டிட்டு இருந்திருக்கேன். சரி, அவளுக்கு அது குழந்தை இருக்குமா? அவங்களுக்கும் குழந்தை இல்லை. எந்த நேரம் பார்த்தாலும் பூச்சி முத்த கொடுக்க வச்சுட்டு கொலாவி இருக்கிறாங்க. சரி, ஒரு இளவட்ட பேருக்கானே, இவன் கல்யாணம் பண்ணிக்கு இந்த 2 பேருக்கு அறிவு தான். இவன் மாத்தி கல்யாணம் பண்ணிட்டு வர்றானே தவிர எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறான் இல்ல. எப்ப பார்த்தாலும் கொஞ்சிட்டு கொலாவி இருக்கிறாங்க. இப்ப கடுப்பு மாறாதான். இதுல குடும்பம் இருந்தா புருஷன் கொண்டாட்டிக்குள்ள ஒரு நேரம் சண்டை ஓடணும், ஒரு நேரம் சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் குடும்பம் நல்லா இருக்கும். இவங்க வீட்டுல 7 கொண்டாட்டி கட்டி ஒரு நாள் கூட சண்டையோ சத்தமோ வரவில்லை. எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, இந்த கிளை எடுக்கும் 7வது மாமி மல்லெடுக்கும், ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி சண்டையை மூச்சு விடணும். இவங்க 2 பேரும் அடிச்சு மல்லு கட்டி ஊர்லன்னு அதை வேடிக்கை பார்க்கணும்னு ஆசை. தாத்தா கூப்பிட்டாரு, என்ன விஷயம் தெரியல, சந்தர்ப்பம் பார்த்து பொய்ய சொல்லி மூச்சு விட்டு வேண்டியது. இவங்க அடிச்சுக்க வேண்டியது. இவங்க மட்டும் அடிச்சுக்கிட்டாங்க, நமக்கெல்லாம் அட்டேங்கப்பா தீபாவளி கொண்டாடுற மாதிரி இருக்கும். தாத்தா எங்க நக்கிற வெண்ணே நடந்து வர்றதுக்கு 1 வாரம் ஆகுது. நீ பிள்ளை பத்து மைத்த போடணும். தாத்தா எங்கடா நக்குறே? இங்கதான் இருக்கேன். எங்க ஆளை காணாமடா? தாத்தா அடங்கப்பமனே, ஏற்கனவே நான் தான் காலகட்டத்தில் கட்டு கொடுத்துறேன், நீ கட்டு கொடுத்துறியா? தக்கவா அம்பி. தாத்தா
வாயப்புடுறா. இந்த வாயை பிடிக்கிறேன். வாய் இப்படிங்கிற வாய பிடிக்கிற. நீங்க தானே வாயை பிடிச்சு பீடி வா. செய்து பிடியா பூமா இருப்பியா? இப்படி வாடான்னு வந்துட்டேன். அம்பி தாத்தா ஆனா என் பிள்ளை இல்லாதவரை தீக்க வந்த மகாராசி நீதானே. அம்பி நான் பிள்ளை இல்லைன்னு நான் கவலைப்படுறேன். ஏன் தெரியுமா? உன்னை நான் தானே வச்சிருக்கேன். நீங்க மட்டுமா என்னை வச்சிருக்கீங்க? உங்க பொண்டாட்டி 7 பேருமே தான் என்னை வச்சிருக்காங்க. அவங்களும் இப்படித்தேன். உங்க பொண்டாட்டி 7 பேருமே என்னை படுவான்றாங்க. படமாண்டு திட்டுறாங்க. பிள்ளை வேலைக்கு வேலைக்காரங்க அவங்களும் வச்சிருக்காங்க என்னைய. தாத்தா வந்து நாளை ஆயிடுச்சுல ஆசனத்தை எடுத்து போடு. எதுக்கு அவர் முக்கில போயிடுவோம்? வேலையை எடுத்து போனா என்ன பண்றது? உரைக்கிறேன் சொத்ததுமே சும்மா எடுத்துப்பேன். தாத்தா ஆசனத்தை எடுத்து வந்துட்டேன். எங்க ஓட கேட்கிறேன் பாரு கேள்வி. என் தலையில போடுறா. தலையில போட்டா அப்படியே என் பழக்கறேன். போடுனா போடுவேன், வெட்டுனா வெட்டுவேன், குத்துனா குத்துவேன். சொன்ன வச்ச மீற மாட்டேன். இப்படி போடுறா. நமக்கு எது வம்பு? அவர் ஓக்குல போயிடுவோம். வேலைக்காரனோ நீ கிழவனோ நீ வேலைக்காரனோ நீ திட்ட மூதேவி. கிழவனோ நீ நான் சந்தேகத்தை கேட்கிறேன். இப்படி திரும்பி போடுறா. அப்படியா? போயாம வேலை வாங்காதீங்க. படுவா அவங்கள படுத்தே கூப்பிட்டாங்க. படமாடி திட்டா. அதைத்தான் நானும் சொல்றேன். உட்கார்ற மாதிரி போடு. அப்படி சொல்ல முடியாதானே? சும்மா போட்டுக்கிட்டு உட்காருவோம். உட்காரணும்னு சொல்லியிருந்தாய். தாத்தாவுக்கு அண்டவாயு புடிச்சு வை. எதுல? அது ஒருவேளை மிச்சம் அதை செஞ்சு விட்டு போறேன். தாண்டி இழுப்ப புடிச்சு கொண்டு போய் அதுல வையா. அதுக்கு ஒரு ஆளு வேலைக்கு போட்டு வைப்பாங்க. மெதுவா உட்காரு தாத்தா. வீச்சை மட்டும் வெள்ளை கொடுக்கணும் போற மாதிரி தெரியல. என்னதான் திண்டு ஜானா தாத்தா? நீ இருக்கிற ஊர்ல ஒரு கொசு கூட இருக்காது. ஏண்டா? நீ போடுற கொசுவிலே அது செத்து போகும். கண்ணத்துல போடுறா. கண்ணத்துல போடு. உன் கண்ணத்துல எதுக்கு? இது குசுன்னு தப்பா பேசுறேன். அதுக்கு பேர் என்ன? வாயு பகவான். ஆமா, நீ போட்டா வாயு பகவான், நாங்க போட்டா மட்டும் குச்சு. அடே குசுன்னு சொல்ற வாயு பகவான் கோச்சுக்குவார். இனிமே என்ன பண்ணணும் தெரியுமா? வாயு பகவான் போறச்ச லபக்குன்னு தொட்டு தரிசனம் பண்ணிக்கிறோம். அதை தொட்டு கும்பிடணும். அதை தொட்டு கும்பிடணும்னா புழு புழுன்னு இருக்கு. தாத்தா அம்பி தாத்தா எனக்கு 1008 வேலை இருக்கு. சும்மா நீங்க போட்டு போயிடாங்க. ஏண்டா உங்க பழக்கொழக்கம் சரியில்லை தாத்தா. என்னடா என்ன சொன்னீங்க? முத்தையா போய் கடைக்கு போய் விதை வாங்கிட்டு வரணும் சொன்னீங்கல்ல? ஆமா. பருத்தி விதை. நான் போய் கடைக்காரர் போய் விதை வாங்க போனேன். கடைக்காரர் என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? தம்பி உனக்கு அனுபவம் பத்தாது, உனக்கு பக்கம் கிடையாது. உங்க தாத்தாவை கூட்டிட்டு வா. உங்க தாத்தா வச்சு விதை எடுப்போம். நேக்கு இருக்குது கொஞ்சம் அதிகம் எடுக்கவா? தாத்தா உங்களுக்கு விவரமான ஆளு. 1 நம்பர் 5 நம்பர் ரகம் பார்த்து எடுப்பீங்க, நல்ல விதை எடுப்பீங்க உங்களுக்கு சொன்னாரு. பருத்தி விதை தேர்வு செய்யறதுக்கு. அதைத்தான் நான் சொல்றேன். அவர்தான் சொன்னாரு தாத்தா விதை எடுக்கணும். அப்படி 1008 வேலை இருக்கு. ஒரு மாமி ஆட்டை சொல்றாங்க, ஒரு மாமி மாட்டை சொல்றாங்க, ஒரு மாமி மாட்டை சொல்றாங்க. எத்தனை வேலை தான் பாக்குறது? ஆட்டை சொல்றாங்கிறது சரி. இந்த மாட்டை சொல்றாங்க என்னடா அது? மாடு. ஓஹோ, நம்ம பந்தய மாடு. முத்தையா இந்த ஆட்டை பாடுறா, முத்தையா இவத்து மாட்டை பாடுறா, முத்தையா கொஞ்சம் ஏற பாடுறா அப்படின்னு மாத்தி மாத்தி சொல்றாங்க. அப்புறம் வைக்க பார்க்க சொல்லலையா? ஆமா கூப்பிட்டாங்கல்ல. என்ன? முத்தையா கொஞ்சம் வைக்க பாடுறா. எந்த வைக்க? மாட்டுக்கு வைக்கலி போட அப்படி சொல்றான். ஏற பாடுறா. எல்லா வேலையும் நான் ஒரு ஆளே பார்ப்பேன். ஆமா, ராமானுஜனுக்கு காலகட்டி வேதமரம் கேட்க விட்டு சொன்னா இல்லையா? ஆமா. நீ வந்துட்ட அவ எங்க? இதான் சந்தர்ப்பம் மூட்டி விட்டு வேண்டியதேன். தாத்தா உங்க கொண்டாட்டி கூட்டிட்டு போனேன். கபடி 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 கபடி. ஏண்டா ஏன் போட்டாச்சு நீ கூட்டிட்டு போனியா? ஆமா பாரு என்ன கேட்டா அழைச்சிட்டு போனேன்னு சொல்றா. எல்லாம் ஒண்ணுதானே தாத்தா? இல்லடாம்பி, அழைச்சிட்டு போறதும் கூட்டிட்டு போறதும் ஒண்ணுதான். இருந்தாலும் வித்தியாசப்படி ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொம்னாட்டி வர்றா. உங்களை பார்க்கையில என்னுடைய தாயார் மாதிரி இருக்குன்னா சந்தோஷப்படுவான். அதே பொம்னாட்டிய உன்னை பார்க்கல என் பொண்டாட்டி மாதிரி இருந்தா விளக்கு மாதிரி அடிச்சு போடுவான். அதே மாதிரிதான் கூட்டிட்டு போறதுக்கும் அழைச்சிட்டு போறதுக்கும் வித்தியாசம். அழைச்சிட்டு போனேன். அழைச்சிட்டு எப்படி போனேன்? முதல்ல மாமியை ஏற சொன்னேன். எதுல? வண்டியில. மாமி ஒருத்த காலத்துக்கு ஏற வைக்க போனாங்க. ஏற முடியல. எது வண்டியிலையா? சேலை மனுஷார படம் தனிக்கின்றதா? மனுஷாரு வேலை கட்டினால கட்டு ஏற முடியல. ஆனா அவங்களுக்கு ஏறணும்னா ரொம்ப ஆசை, ரொம்ப பிரியா. ஏன்னா நான் ஒரு நாள் கூட ஓட்டுனது இல்ல, அவ ஏறினது இல்ல, அதனால ஆசைப்பட்டேன். சொன்னாங்க தாத்தா ஒரு நாள் கூட ஓட்டாங்கடா, ஏறினது இல்லடா, உன்னைய வச்சுதான்டா ஏறலாம் இருக்கேன் வண்டியில அப்படின்னு சொன்னாங்க. சரி ஏறு மாமின்னு ஏற முடியல. அப்புறம் தான் சொன்னேன், மாமி சிரமப்படாதீங்க, ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அவுத்து போட்டு ஏறுங்க.
எதைடா மாடை அவுத்து போட்டுட்டு வண்டியில ஏற சொன்னேன். அவுத்து போட்டா வண்டி தனிவாயிரும்ல. ஏற்கனவே மாமி லவக்கு ஏறி உட்காந்தாங்க. ஆமா ஏறி உட்காந்தமே மாமி இத புடிச்சுக்கங்கன்னு சொன்னேன். கீழே விழுந்துராம இருக்கிறது குத்துக்கம் போல புடிச்சுக்கன்னு சொன்னேன். ஆனா மாமி கப்புன்னு இருக்கவன் புடிச்சுக்கிட்டாங்க. எல்லாம் அவன் கம்பு பார்த்ததே இல்ல. அப்படி அப்படியே பிள்ளைக்காரி பூரணி மாடு வண்டியில போட்டுனேன். பூட்டிட்டு மாமி உட்கார வச்சுட்டு ஓட்டுனேன். ஏதோ ஓட்டுனேன் மாட்டேன். ஓட்டி போய் ஓடுனேன். போகும்போது தோட்டம் தரவெல்லாம் காய்ச்சேன். அந்த தென்னந்தோப்பு பூரா தாத்தாவோட நடந்தேன். அந்த வாழைத்தோப்பு பூரா தாத்தா ரொம்ப பொறுமையா அந்த வயக்காடு பத்தியில எத்தனை குண்டு கூட திறந்துருக்காரு. அந்த வீட்டுல கேம போடுறாரு, இந்த வீட்டுல குதிரை போடுறாரு. தாத்தா கம்பு போடலாம்னு நினைக்கிறாரு. கம்மம் புல்லு அப்படி சொல்றா. மொட்டை மொட்டையா சொல்லாங்க. அதுக்கு மசூரி போட முடியாது. இப்படி இடத்த பூரா காமிச்சேன். மாமிக்கு அம்புட்டி சந்தோஷம். ஆமா அவங்க இடத்த பார்த்தது இல்லையா? ஆமா எம்புட்டி உங்களுக்கு சொத்து இருக்கு. அது மட்டும் ஐயங்காரத்துக்கு போயிட்டான். எல்லா மாமியும் பாராயணம் கேட்டாங்க. நம்ம மாமியும் பாராயணம் கேட்டாங்க. நான் எங்க இருக்கிறேன்? வெளியே இருக்கு. வீசி கிடக்கு வண்டி மாட்டு பாதுகாவல வெளியே உட்காந்துருக்கேன். வெளியில இருக்கியா? திடீர்னு பாராயணம் முடிஞ்சு வச்சு கொண்டு இருக்கு. எல்லா மாமி எந்திரிச்சு அவ்வளவு அகத்துக்கு வீட்டுக்கு போயிட்டாங்க. நம்ம மாமி மட்டும் வரவில்லை. என்னடா எல்லாரும் போயிட்டாங்களே நம்ம மாமியை காணாமே. நான் விடுவேனா எந்திரிச்சு வேகமா நான் போறேன். என்னை பார்த்ததுமே ஐயங்கார் டப்பு டப்பு கதை சாத்தினாரு. நீ பார்த்து ஏன்னா நீ சூத்திர பையன். அந்த புண்ணிய சரித்திரத்தை எல்லாம் நீ கேட்கப்படாது. அதனால சாத்திருப்பான். என்னடா அப்படி கதவை சாத்துறாரு? அப்படி உள்ள என்னதான் நடக்குது? நாய் பேர் பட்டாலு ஓட்டையில வாக்கிறாய். ஓட்டையா? சாவி துவார ஓட்டை துவாரத்துல நாங்க தொலைக்கல. அப்படி ஒரு கண்ணை அடிச்சு ஒரு பாக்குறேன். மாமி உட்கார்ந்துருக்காங்க. ஐயங்கார் போடுறாரு. என்ன போட்டார்? தாளம். என்ன தாளம்? மரத்தேப்பு மரத்தேப்பு டப்பு 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 அப்படி. நாமளும் அப்படி போட்டது இல்லையா? ராமாயணத்துல சீதையை தூக்குனாராம்ல அப்படின்னு அப்படியே சொல்லிட்டு போனாரு. மறி மறி நின்று ஒரு டப்பு டப்பு அதோட பெரிய விஷயம் என்ன? மாமி ஐயங்காரத்துல படுத்து நித்திர பண்ணிட்டாங்க. படுத்துட்டாங்க. படுக்க போட்டு நீ வந்துட்ட. உன் கணக்கு போடுறான். சப்பாசா இப்படி புண்ணியவன் இருக்கவங்க தானடா மாதம் மும்மாரி மழை பொழியுது. ஒரு அம்மா மாதிரி இருக்கிற பொம்நாட்டிய அடுத்த வாரத்துக்கு அழைச்சிட்டு போய் அங்க போய் அடுத்த வீட்டுல படுக்க போட்டுட்டு இங்க இருந்து வந்திருக்க பத்தியா எப்படி வேலை பார்த்துருக்கு தெரியுமா? நீ இதுக்கு பேர் தாண்டா மாமா வேலை. இந்த பொழப்பு பொழைக்கிறது எங்காவது செத்து போகலாம். நான் என்ன மைத்துக்கு ஜாகிரதை? நீ தான் ஜாகிரதை. படுத்தது ஓ முன்னாடி தானே. ஐயோ அபச்சாரம் அபச்சாரம் அபச்சாரம். பெரிய விபச்சாரம் நடந்துச்சு. இந்த விஷயம் வேற யாருக்காவது தெரியுமா? நம்ம குடும்ப மானம் போயிருந்தல யார்கிட்டையுமே சொல்லல. நம்ம ஊர்ல உள்ள மூக்காய் கிளவிட்ட மட்டும்தான் சொன்னேன். சொல்லிய முடிச்சுட்டேன். அந்த கிளை ஒரு நான் வீதியில போக முடியுமா? பாக்குறவர என்ன சொல்லுவா? இந்த ஓராம் பாரு அடேங்கப்பா பொண்டாட்டி எப்படி கொடுத்தவைய அவளை கூட்டியாந்து எனக்கு விடுறா. எவ்வளவு தருவிய? ஏன் பொண்டாட்டிய கூட்டியாந்து என்கிட்ட விடுறதுக்கு நோக்கத்துக்கு கொடுக்கணும். 50 ரூபா தரீங்களா? எதுக்கு? கூட்டி வந்தவங்கிட்ட அப்ப இங்க வரட்டும். நீங்கன்றனாலதான் 50 ரூபா. வேற ஆளா இருந்தா 500 1000. அதே சொல்லியாச்சா தெரியும். ஒவ்வொரு வாடிக்கையாளர் நம்ம தெரியும் மணிக்கு. அப்படி மாமா வேண்டாம். அவ இங்க வரட்டும். அவ கால புரியணும். நம்ம கோடு புரியணும். நச்சு பாரு. அது நீ செய் உன்னால புரியும். இன்னைக்கு பாடுறா. அவ வந்தாண்டா என்னை கேட்காம அவளை உள்ள விடாத. நான் உள்ள விடல. எதை காட்டினாலும் உள்ள விட மாட்டேன். அப்புறம் எதை காட்டினா உள்ள மடையை கட்டினா உள்ள எதை காட்டினாலும் விடாதுன்னு வலையை மட்டும் நான் எந்த வலையை கட்டினா உளுந்த வடை. உளுந்த வடை ஏன் உளுந்த வடை? அதுல அவளை இழுத்துடுவா. அவளை ஒரு வழியா சொல்லி மோட்டியாரு. மலடு மாமிதே மலடு மாதிரி இதை சொல்லுமா அதை சொல்லுமா. ஒரு பேரு பெண்ணு எதை வேணாலும் விட்டு கொடுப்பாங்க. வட்டி சொத்தை விட விட்டு கொடுப்பாங்க. வாழ்க்கை விட்டு கொடுப்பாங்களா? இந்த விஷயத்த சொன்னாத்த மாட்டிக்கிடுவாங்க. பிரச்சனை மாட்டிடுவா. மாமி என்ன பண்றேன்? என்ன ஸ்நானம் பண்றீங்களா? அதான் என்ன ஸ்நானம் பண்ண தெரியுமா? உடம்புல விட்டு துணியிலாம உச்சத்துல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்ன பழு முழுமுன்னு அவைக்கு. மாமி சீக்கிரம் வாங்க. தாத்தா அவங்க இதை பார்க்கணும்ன்றா முகத்தை. வாங்க
நமஸ்காரம். இருக்க மாமா. ஆமா, எல்லாரும் பாஜா வச்சுக்கோங்க அப்படியே. நன்னா இருந்தா ஏறி வீட்டுல மாமி என்ன பண்றா? ஏம்பி இது பிராமணோட வாக்கியம். ஏம்பின்னா என்னுடைய தம்பி, அப்படி சொல்லுங்க. ஊம்பின்னா உன்னுடைய தம்பி. வாயில அப்படி சொல்லுங்க. இது பிராமணோட வாக்கியம்டா. என் வாயை பார்க்கல அப்படி தெரிகிறதா? மாமி வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கா? நன்னா இருந்திருக்காங்க. மாமியை கட்டுருக்காங்க. நேற்று உங்க அகத்துக்கு வந்தனா, சரி அப்ப மாமிகிட்ட பணியாரம் கேட்டேன். மாமா நாளைக்கு நாடகம் வர்றா, அப்ப வரச்சா பால் பணியாரம் கொடுத்துறேன்னு சொன்னா. அதுக்குதான் கேட்க. அதோட ஒண்ணில்லை, கொஞ்சம் ஜலம் கொடுத்துட்டு போதேமா, கணக்கமா இருக்கே, தாகமா வந்துட்டு இருக்கே, கொஞ்சம் ஜலம் சாப்பிடுன்னு சொன்னாலா? ஜலம் வேண்டான்ட்டு. டேய், எங்க அகத்துல இருந்து என்ன தெரியுமா? அது ஜலம் இல்லை, கோமியம். அது மாட்டு கோமியம் இல்லை, மனுஷாருடைய கோமியம். நல்லா சாப்பிட்டியா? நாடு செழிக்க போகிறது, நல்ல மழை பொழிய போகிறது, எல்லோரும் சுட்சமா இருக்க போறேன். அருட்செல்வம், பொருட்செல்வம், ஆயுட்செல்வம் அனைத்தும் பெற்று ரொம்ப பேசா திவ்யமா இருக்க போறேன். ஏன்னா பெரிய மனுஷா சொன்னா பெரியவா சொன்ன மாதிரி இங்கே காலகட்ட வீரவாகு அசராத்து பிள்ளை வடிக்கும் கால மரியாதையில் உள்ள வெட்டிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த தாரலிங்க மன்னார் அவர்களுக்கு கீரண்டை கிராமத்தில் சார்பாக மன்னாரை போட்டி கௌரவம் சொல்றது. திருப்போணம் பக்கம் தான், ஆனா மானாமதுரை தான் ரொம்ப பக்கம். எப்படின்னு கேட்டா, ஆமா, நம்ம ஐயாவுடைய அம்மையார் பிறந்த ஊர் எது தெரியுமா? ஐயா தேவரையா அம்மா பிறந்த ஊரு தேனி. அது எங்க இருக்கு சொல்லுங்க? என் வீட்டுல இருந்து 3 கிலோமீட்டர்ல. நம்ம வீட்டுக்கு வந்து இல்ல, முள்ளக்குளம் அப்படியே புதுக்குளம் 2 கிலோமீட்டர் அப்படியே கிராஸா போனா கரையம் படிச்சா தேனி. அதான் தேலினா நம்ம சோதிமணிக்கு ஊர் தான். திருக்கோணம் தேலி, அது தேலி. இது கட்டிக்குளம் தேலி, கட்டிக்குளம் தேலி. ஆமா, அதோட அந்த பரமேஸ்வரர் இல்ல கொட்டை வச்சுட்டு நம்ம ஊர்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நம்ம வீட்டுல இருந்து. ஆமா, அங்க மைக் செட் பண்ண நம்ம வீட்டு கேட்க, நம்ம ஊர்ல மைக் செட் பண்ண அங்கே கேட்க. ஆமா, அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கு தேனி. சரி, இந்திரா நாயனார் பிறந்த ஊர். அடுத்து அதுல இருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் வந்துட்டோம்னா நரிக்குடி முக்கோணம் மருதுவாக்கில் பிறந்த ஊர். ஆமா, அது விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கு. பிடிச்சோட சொல்லி இல்ல, அதுக்கு விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கு. அடுத்து பசுமொன்று தான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கு. 3மே பாருங்க, 3மே ஒரு 10-15 கிலோமீட்டருக்கு 3 மாவட்டம் வந்துருது. ஆமா, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு 3 கிலோமீட்டர் அம்மையார் பகுதியில் ஊரு, மானாமதுரைக்கு மேற்க ஒரு 8 கிலோமீட்டர். அதனால எனக்கெல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்கும் எங்களது நாடக குழுவினர்களுக்கும் பொன்னாடை மூர்த்தி கௌரவப்படுத்திய பொதுமக்களுக்கும் குழுவினர்களுக்கும் இந்த நாடகத்தை சிறந்த முறையிலே சிறந்த நடிகர்களை பல சங்கத்திலிருந்து அழைத்து வந்து நமது ஊருக்கு நல்ல நடிகர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று தேர்வு செய்து அழைத்து வந்த நாடக அமைப்பாளர் உயர்ந்த அண்ணன் சார்பாய்வாளர் அண்ணன் வி.எம். சாமி அவர்களுக்கும் என் சார்பாகவும் எங்களது அது எங்கள் வீட்டு செல்ல பிள்ளை முன்னாள் நாடக நடிகர் சங்கத்தினுடைய பணியாற்றியவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். அவர்கள் சார்பாகவும் தாங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். சும்மா இருங்க. இப்ப என்ன சொன்னேன்? மாமான்ற சொன்னேன். எனக்கு தமிழ்ல பிடிக்காத வார்த்தை ஒண்ணு மாமா. எந்த மாமாவை சொல்றேன்? அப்படி கூட கூப்பிடுங்க. மாப்பிள்ளை கூப்பிட்டா உங்க மகளை நான் கட்டிக்குவேன். மாமான்னு சொன்னா ஏன் மகளை என்னை வந்து அண்ணா அப்படிம்பா. அது எங்க பிராமண வாழ்நாங்க அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம். நீங்க வந்து சூத்திரவா? ஆமா. ஐயோ உங்கள்கிட்ட வாய கொடுக்க
பார்த்து அதாவது சொல்லுவான் பழகுன பார்த்து பக்கத்துல போகணும் அப்படின்னால அப்படின்பா. ஆமா அதாவது நான் பேசிட்டு இருக்கேனே, நான் யாரு, எப்பேற்பட்டவா, எக்குலத்தை சேர்ந்தவா அப்படிங்கிற சொல்லணும்ல. லோகத்துல பிரம்மர் வைசியர் சத்திரியர் சூத்திரர் என்று சொல்லப்பட்ட 4 வர்ணத்தார பிரிச்சு வச்சுருக்காளே. ஏன் பிரிச்சு வச்சுருக்கா? எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கா உயர்ந்தவா தாழ்ந்தவா, அவ அப்படி இப்படி, அவ பெரிய சண்டியர் பெரிய முண்டியர்லாம் சொல்லிட்டு இருப்பா. ஆமா அதுதான் கிடையாது. அவ செய்யற தொழிலை வச்சுட்டா இந்த வர்ணத்தை பிரிச்சு வச்சுட்டு இருக்கா. எங்களவா பிரமோடத்தை சேர்ந்தவா பிராமணவா என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கு தெரியுமா? படைக்கும் தொழிலை செய்துட்டு இருக்கோம். படைக்கிறதுனா எதை படைக்கிறேன் அப்படின்னு கேட்டு இருப்பேன். அந்த கருப்பசாமி இருக்கா பாத்தியாடா, அவளை படைச்சது யாரு? நாங்களே. நல்ல வேலையா போயிட்டு போங்க. ஊர்ல இருக்க பெரிய மனுஷன் வரிய வசூல் பண்ணுவா, டொனேஷன் கொடுப்பா, அன்பளிப்பு கொடுப்பா. செல்வந்தர்கள்லாம் கூட வரியை தவிர எக்ஸ்ட்ராவெல்லாம் பணம் கொடுத்து ஆலயத்தை கட்டுவா. கருப்பருடைய விக்கிரகத்தை கொண்டு போய் உள்ள வச்சிருவா. வச்ச உடனே கருப்பர் வந்து கல்லாத்தான் இருப்பா. அருவாளை பிடிச்சிட்டு ஆலயம் வந்து ஒரு ஆலயமா தான் இருக்கும். அப்படியே போய் எவ்வளவு சாமி கும்பிட முடியுமா? என்ன மாதிரி பிராமணால அழைச்சிட்டு வந்து அதுக்கு கும்பாபிஷேகம் வச்சாதான் உள்ள இருக்கிற கருப்பருக்கு அப்ப நீ உண்மையிலே யாரு? நாங்க வந்து பிராமணன் நிறைய இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. நாங்க சைவம் இருக்கோம், வைணவம் இருக்கோம், எல்லாமே இருந்துட்டு இருக்கோம். ஆமா கேளுங்க, நான் மட்டும் இல்ல. நானு இது என்ன தெரியுமா? அது நான் உங்களோட என் புத்திய ஏன் செருப்பகளை நானே அடிச்சுக்கணும் போங்க. உங்கள்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கேன் பாருங்க. அது இன்னொன்னு சொல்லாம போட்டுட்டு. ஆமா இது வந்து பிரமணம் முடிச்சு நாங்கெல்லாம் பிரமனுக்கு ஒப்பானவா, பிரமனுடைய சிரசில உதிச்சவா, நீங்க எல்லாம் பிரமனுடைய பாதத்துல உதிச்சவா. நல்ல வேலையா போயிடுது. இந்த நூல் வந்து பிரம்மா போடுறான்னு சொல்லி பிரம்மா என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கா? படைக்கும் தொழிலே செய்துட்டு இருக்கா. உலகத்துல எறும்புக்கிற 84 ஜீவராசியும் அவங்கள படைச்சுட்டு இருக்கா. அந்த வைக்கப்படப்பா படைக்கிறதுனா உருவாக்குறது நானு. ஆமா இப்ப ஆலயத்துல இருக்க பகவான நாங்க உருவாக்கிட்டு இருக்கோம். அடுத்து வேளாண் இருக்காரு பாத்தியா, அவளும் அவன் ஏதோ உருவாக்குறான்னு கேளுங்க. சும்மா கிடக்குற மண்ணல்லி அந்த செஞ்சிருக்கா பாருங்க, குதிரை உற்பத்தி பண்ணிருக்காளா? எல்லாமே அந்த உற்பத்தி பண்றவா எல்லாருமே பிரமோடத்தை சேர்ந்தவாதா. அந்த ஆசாரி அவ என்ன பண்றா? உங்களை இல்ல நானு ஆசாரி மூணு போடுற அவன் போட்டு சும்மா கிடக்கிற மரத்தை வெட்டி சிலையாக செய்கிறான், நிலையாக செய்கிறான். தேறு எல்லாமே அவதான் செஞ்சா அவள் உற்பத்தி பண்றாள். அப்படி உற்பத்தி பண்றவ அனைவருமே இந்த பூணூல் போட்டு இருப்பான். இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, எங்களை வந்து நீங்களே கோயில் கட்டல, நீங்களே கும்பாபிஷேகம் பண்ணிக்க வேண்டியது எங்களுக்கு கூப்பிடுறேன். இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் அறிவு கூட வேணும். என்ன உங்களுக்கு அறிவு இல்லைன்னு சொல்றேன்னா? அறிவை பயன்படுத்த உங்களுக்கு அறிவு இருக்கு. என்ன உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் மோட்டா புத்தியா இருக்கு, எந்த நேரத்துல பயன்படுத்துறதுன்னு தெரியாது. என்ன பாத்தால உங்க புத்திய நீங்க காமிச்சிட்டல. ஆறு அறிவுன்னு நீங்களா சொல்லிக்க வேண்டியது. ஆறு அறிவை உங்களுக்கு பயன்படுத்த தெரியல. உங்களுக்கு 6 அறிவுன்னு சொல்றேன். எங்களுக்கு எத்தனை அறிவு தெரியுமா? இல்ல இல்ல எங்களுக்கு 7 அறிவு இருக்கு. இப்ப அந்த மைக் இருக்கு பாத்தீங்களா? ஆமா இந்த மைக் எனக்கு வலது பக்கம் தானே இருக்கு. சரி தூக்கி வைக்காம இடது பக்கம் வச்சிருக்கேன். தேவையில்லாம பேசி முக்கு குத்து வாங்கி கிடக்காதையா? மைக்க கையில தொடாம இந்த மைக் நீ வச்சிட்டா 7 அறிவு ஒத்துக்கிறேன். 7 அறிவு ஒத்துக்கிறேன். ஒரு தடவை தான் திரும்ப வந்து சாமி நான் பார்க்கல, 2வது செய்யுங்க அப்படின்னா செய்ய மாட்டேன். ரொம்ப கஷ்டமான வேலை. பாக்குறீங்களா? தூக்கி வைக்காம இந்த மைக்கை இடது பக்கம் வச்சிரவா. ஆமா கைப்படக்கூடாது, தொட மாட்டேன், நிக்க கூடாது, வைக்க மாட்டேன். எல்லாரும் பாத்துக்கோங்க. என்ன பயப்பாடு பிடிக்க
இப்ப எந்த பக்கம் இருக்கு? நடுவால இருக்கு. இடது பக்கம் வந்துருச்சுல. இதுக்கு தான் வந்து 7 அறிவு வேணும். அப்ப இதுலதான் உங்களால வேற எதுவும் நிரூபிக்க முடியுமா? நிறைய இன்னொன்னு எப்படி? ஏதாவது ஒரு நம்பர் ஏதாவது ஒரு எண்ணு ஏதாவது ஒரு நம்பர் ஏதாவது ஒரு மனசுக்குள்ள நினைச்சிட்டேலா அந்த நினைச்ச நம்பரை 2ஆல பெருக்கிண்டேலா அதோட ஒரு 5 சேர்த்துக்கோங்க 5 கூட்டிக்கோங்க சரி கூட்டிண்டேலா மொத்தத்துல கண்டதுல பாதியை கழிச்சிட்டேலா நீங்க முதல்ல நினைச்சல அந்த நம்பரையும் அதுல கழிச்சிருக்கோம் மீதி எவ்வளவு இருக்கு தெரியுமா 2.5 ஆமா கரெக்டா சொல்றீங்களே சாமி. நீ என்ன நினைச்ச ஒண்ணுமே நினைக்கல. புது என்ன நினைச்சேன் என்ன நினைச்சேன் 5 நினைச்சேன் 5 2ஆவது பண்ண 5 10 நான் கொடுத்தது ஒரு 5 15ல பாதி 7.5 ஆமா இருக்கு 7.5 கண்டதுல பாதி 7.5 நீங்க நினைச்சது எவ்வளவு 5 அந்த 7.5 5 கழிச்சாச்சுன்னா சரியா? நீங்க உங்க வாயை புடுங்கறக்காண்டி நான் ஒண்ணு நினைக்கல. இப்ப சரியா வந்துருச்சா? இது ஏன் சாமி நீங்க இவ்வளவு அறிவா பேசுறீங்க? இருங்க, நீங்க என்னதை திங்கிறீங்க? நான் வந்து பூனாவும் சூனாவும் சாப்பிடுறேன். ஏன் பூனா வச்சுக்கிறீங்க? இல்ல நாங்கெல்லாம் கோயில்ல ஆலயத்துல பணியாற்றுறவா. கோயில்ல பகவானுக்கு படைக்கிறேன்ல. பூனான்னா புளியோகரை, சூனான்னா அதான் சூனா பூனா திங்கிறீங்களா? இப்ப நான் வந்து ஒரு ஆளா இவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்கேனே, பாக்குறேன் என்ன நினைப்பா? ஒரு ஆளா பேசினா லூசு அப்படி நினைப்பா. நீங்க என் கூட பேசிட்டு இருக்கிற உங்க லூசுன்னு சொல்லிடாம. ஆமா என்னாச்சு? ஆமா ஆமா அடே பாய் மகனே இங்க பாத்தேளா என்னைய போய் நாய் மகனே நான் இவ்வளவு நேரம் பேசி என்ன பண்ண அறிவான ஆளு அவேதிவே அப்படி இப்படின்னு பெருமையா பேசிட்டு இருக்கேன். என்னைய பத்தி என்னைய போய் நாய் மகனே சொல்லி கேவலப்படுத்திட்டு இருக்கான். இனி யாரும் உங்களையெல்லாம் ஆமா அதாவது இங்க யாரும் உங்களையெல்லாம் நாய் மகனேன்னா அருவாள் எடுத்து வெட்டி இருப்பேன். நாய் மகனே பத்தி பெருமை நானு நன்றி உள்ளது எது? நன்றி உள்ளது எது? நாய் உள்ளதானே? மனுஷாளுக்கு நன்றி இருக்கிறதா? மனிதனுடைய நன்றியை நீங்க பார்க்கணும்னா நீ எதுவுமே செய்ய வேண்டாம். ஒரே ஒரு பாத்திரம் மட்டும் ஒருத்தர் வாங்கி கொடுத்துரு, வேடிக்கையை மட்டும் பாருங்க. நீங்க தானே கொடை வல்ல நீங்க தானே. அப்புறம் 3 தந்துன உடனே சொல்லுவேன், இப்ப வர்ற உள்ளாட்சி தேர்தலில் நீங்க தான் நம்ம உள்ள பிரசவத்துக்கு நிக்க போறீங்க, உங்களை நான் ஜெயிக்க வச்சு கொடுவேன். அந்த 3 போட்ட உடனே அதை வாங்கி கொடுத்த கொஞ்சம் தள்ளி போனோன்னு அப்படியே அடிப்பான் பாருங்க. இந்த ஊதாரி முட்டை ஊர் பயிர் வாங்கி ஒண்ணும் இல்லாம போறவங்க கேட்ட வாங்கி அதை வாங்கி கொடுத்துட்டு போறேன். இதுல வேற பிரசவத்துக்கு நிக்க போறான், இவ பொண்டாட்டி விட போட்டு விட மாட்டான். காடி குத்தி போவான். நாய் நம்மளை பார்த்தா நன்றியோட வாழாக்கிட்டே இருக்கும். நாய்க்கு வாழ் இருக்கு, ஆட்சிக்கு நன்றி தெரிவிக்க ஒத்துக்கிட்டு ஆண் நாய். அந்த நாய்க்கு வாழ் இருக்கு, ஆட்டுது. என்ன எதை புடிச்சு ஆட்டுறது? அழகான குழந்தை, அறிவான குழந்தை, உண்மைதான் பேசணும். சத்தியம் சொல்லிட்டு வந்தேன். இந்த காலத்துல உண்மை பேசுறவனுக்கு எங்க மதிப்பு இருக்கு? உண்மை பேசுறவன் உருவாக்கி தந்தாரியா, பொய் பேசுறவன் போட்டா கறி திங்கிறான். சத்தியம் சொல்லிட்டு வந்தேன். அந்த இடத்துல பாம்பு வந்து அவனை கடிச்சு பிடிச்சு இந்த கூட வந்து ஐயரே காண உன்ன உட பின்ன உட உன்ன உட முன்ன உட. ஆனா என்ன மாதிரி வருஷம் பீத்திங்கிறியா பீத்திக்கிறேன் பெரிய மனுஷன் அடே பழத்தை பாத்திருக்கியா? கை ஓட்டு பாப்பா. நீ வாய் போட வர்றியா? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? நாங்கெல்லாம் 4 வேதம் 6 சாஸ்திரம் 18 புராணம் 32 தர்மம் அப்படி புராண இதிகாசங்களை ஆமா. அதனால புராண இதிகாசம்
சகல வாயால பேசி வாய் போட்டு செய்ய வர்றாங்க. கை போட்டு 2 பேர் அடிச்சு மேல கிட்ட கொண்டு பாப்ப முடியுது. அது நேக்கு தேவையான நீங்க செய்யற வேலையை போய் எதையே சொல்லிட்டு இருக்காயே. சரி நம்ம இப்படி பேசிட்டே இருக்கமே, நம்ம 2 பேரும் எங்க வந்தோம்? புடுங்க வந்தானா? ஓம் புத்தியே நீ காம சுண்டாய் டேய் சொல்லக்கூடாது. சேகரிக்க வந்தோம். சிறைக்கு வந்தோம். அது இருக்கு என்கிட்ட. டேய் சேகரிக்கிறது தெரியுமா? பல இடங்கள்ல இருக்கிற ஒன்றாக பண்ணி பரவற்ற. ஆமா யார சேவி முடியல. யார் வந்தது? சேஷு 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 கோவிந்த இங்க வந்தியா. டேய் டேய் குழந்தை வயது நடந்துரும்போது கண்டு குத்துது கேட்டா அதை நினைச்சு அழுகலை வேதனைப்படல. பசிக்குது கேட்டா அதை நினைச்சு அழுகலை வேதனைப்படல. பாம்பு கடிச்சது செத்தா அதை நினைச்சு அழுகலை வேதனைப்படல. வேண்டாம், அந்த பாம்பு கடிச்சு செத்ததை பத்தி கவலைப்படுறியா? அப்புறம் எதை பத்தி கவலைப்படுற? அவனை கடிச்ச பாம்பு உனக்கு கடிக்கல தானே. பாம்பு என்ன கடிச்சா உங்களெல்லாம் பாம்பு கடிச்சுட்டா நீங்க தான் சாவே. அதே பாம்பு என்ன கடிக்குதுன்னு வச்சுக்கோ, பெரிய அதிசயமா உள்ளது. எப்படி பாம்புக்கு எதிர விஷம் இருக்கு. பெரிய அதிசயம் தேடுக்கு கொடுக்கல எனக்கு இடுப்புல. சரி சந்தியமா வருவாங்க. என்ன சொல்லணும்? ஒரே வார்த்தை, குழந்தை பாம்பு கடிச்சு செத்து போனா அவளை சொன்னா அவள் உயிரை விட்டுடுவான். ஒரு உயிர் கெடு. அதனால அதோ விஷயத்தை போட்டு அம்மா இணைகிறாங்க. நாங்கள் என்ன குறை செய்தோம்? நாங்கள் என்ன குற்றம் செய்தோம்? ஏன் எங்களுக்கு இந்த சோதனை? ஏன் எங்களுக்கு இந்த சோதனை? கூலி குறைத்தோமா? கல்வரை கழித்தோமா? அன்னமிட்டு வந்தவளை தள்ளி போக சொன்னோமா? இல்லையே, இல்லையே. ஒரு குறையும் செய்யாத இந்த பாவிகளுக்கு ஆண்டவன் எப்படி ஒரு தண்டனை கொடுத்து விட்டானே, எப்படி ஒரு சோதனை கொடுத்து விட்டானே. நான் பெற்ற செல்வ மகன் காலையில் எழுந்தவுடன் காடகம் சென்றான். காடகம் சென்ற பாலைகள் இன்னும் மாலை பொழுதாக வீடு வந்து சேரவில்லையே. அப்பா, நான் பெற்ற செல்வமே தேவதாசா, உன்னை காண வேண்டும், உன்னை கட்டி அணைக்க வேண்டும் என்று உன் தாயில் உள்ள துடியாக துடிக்கிறீர்களா? உன்னை காணவில்லையப்பா. நான் பெற்ற செல்வமே, உன்னை காணாத
நெஞ்சம் என்னடா வேதனைப்படுகிறதப்பா, என்ன வேதனைப்படுகிறது. இன்னும் காணவில்லையா, இன்னும் காணவில்லையே. போன மகன் வரவு காணே பொழுதோடி போச்சுதையோ, பொழுதோடி போச்சுதையோ, போன மகன் வரவு காணே, போன மகன் வரவு காணே பொழுதோடி போச்சுதையோ, பொழுதோடி போச்சுதையோ. மகனே மகனே நான் பெற்ற செல்வ மகனே, நான் பெற்ற சீமானே, உன்னை காணிகத்திற்கு அனுப்பி விட்டு உன் தாய் அழுது புலம்பி கண்ணீர் வடிக்கிறேடா. அப்பா, உன் தாய் மீது இரக்கம் காட்டுவதற்கு எவருமே இல்லையப்பா, உன் தாய் மீது இரக்கம் காட்டுவதற்கு எவருமே இல்லையே. அப்பா, உன் தாய்க்கு ஏற்பட்ட நிலைமை எவருக்குமே வரக்கூடாதேடா, எவருக்குமே வரக்கூடாது அப்பா. கோடையில் ஒரு நாள் உட்காருங்கம்மா, மழை வரலாம், பாட்டு எல்லாம் அருமையா போடுவாங்க. என் கோலத்தில் வருமோ, பாதையில் ஒரு நாள் கொடி வரலாம், என் பார்வையில் சுகம் வருமோ.
வேகத்திலே நம்மை ஆட்டமையே மறைத்து ஏனோ தூதுவிட்டார்